இன்ஃபோமீடியாவின் சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலுக்கு வரவேற்கிறோம். ஸோ இதில் சி ப்ரோக்ராமிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சி ப்ரோக்ராமிங்கை 1972 டென்னி ரிச்சர்ட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. இவர் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பெல் லேபரட்டரி அப்படின்ற ஒரு பார்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் அவங்க பண்ண சம் ப்ரோக்ராமை அப்டேஷன்ஸ் பண்ணி 1983 வந்து அமெரிக்கன் வந்து ஒரு நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக ஒரு கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டு ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை சம் அப்டேஷன்ஸ் பார்ட் பண்ணி சி ப்ரோக்ராமை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 1988 இது ஆன்சி சி அப்படின்றது கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆன்சி சி பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் உள்ள ப்ராசஸ் அதாவது 1988க்கு அப்புறம் வர எல்லாமே வந்து இந்த ஆன்சி சியை தான் சொல்லிட்டு வரோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சி ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதில் நம்ம சி ப்ரோக்ராமுக்கான ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான ஸ்டெப்ஸ், ஒரு ப்ரொசீஜர்ஸ், ரூல். இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணும் அப்படின்னா எதை எப்படி எப்படி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன, ஃபோர்த் ஸ்டெப் என்ன, ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாட்டை தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராமிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா ஹெடர் ஃபைல் இருக்கும். ஹெடர் ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை என்ன சொல்லுவோம்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு தேவையான ப்ரோக்ராமை முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறது தான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் டிக்ளரேஷன். குளோபல் டிக்ளரேஷன் வந்து ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். இதை வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணோன்னா என்னோட ப்ரோக்ராமுக்கு எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் குளோபல் டிக்ளரேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் ப்ரோக்ராமோட பிரெயின் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம கால் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் மெயின் ப்ரோக்ராம் இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன்னே ஆகாது. அது வந்து ஒரு ப்ரோக்ராமாவாக எடுத்துக்கிற முடியாது. இதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே போனதும் டிக்ளரேஷன் பார்ட். ஸோ இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா என்னோட ஒரு ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸ். ஸோ அதாவது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னோட வேரியபிளை இங்கே தான் நான் டிக்ளேர் பண்ண போகிறோம். எனக்கு என்னென்ன வேரியபிள் வேணும் அதெல்லாம் டிக்ளேர் பண்ணக்கூடிய பார்ட் இந்த டிக்ளரேஷன் பார்ட். ஸோ இதுக்கப்புறம் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனில் அந்த வேரியபிளுக்கு தேவையான வேல்யூஸை பாஸ் பண்ணக்கூடிய பார்ட்டு தான் டெஃபினிஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆக்ஷன் கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ இதை தான் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர். இதை வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். இது ஒன்லி ஃபார் த சி ப்ரோக்ராமிங்க்கு மட்டும் இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங்கும் இதுதான் ஸ்ட்ரக்சர். C++ போனாலும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் 90% அப்படியே வரும். மிச்சம் ரிமைண்டர் இருக்கக்கூடிய 10% மட்டும்தான் சம் மாடிஃபிகேஷன்ஸ் அப்டேட் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சியில் வந்து ஃபங்க்ஷன் படிப்பீங்க, C++ல் மெத்தடுன்னு படிப்போம். ஸோ இங்கே பாயிண்டர் படிப்பீங்க, அங்கே பாயிண்டர் இருக்காது. அது பொழுது கன்ஸ்ட்ரக்டான ஒரு நேம் வரும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் படிப்போம், அங்கே வந்து ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அதுக்கு பொழுது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு சில பார்ட் படிப்போம். ஸோ இங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா மெத்தடும் அப்படியே ஃபாலோ ஆகும். பட் 90% மட்டும் தான் ஃபாலோ ஆகும். ரிமைண்டர் 10% சம் அப்டேஷன்ஸ் ஆகி வேற ஒரு நேமில் நம்மளுக்கு வருமே தவிர வராமல் இருக்காது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஆஸ் இன்க்ளூட் stdio.h, ஆஸ் இன்க்ளூட் conio.h, இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ ஆஸ் இன்க்ளூட் stdio.h என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கக்கூடிய பார்ட் இதுதான். இதுக்கப்புறம் conio.h. இந்த conio.h வந்து என்னோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்காகவும் என்னோட ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணி காமிக்கிறதுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை இந்த conio.h மெயின்டைன் பண்ணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டெப் குளோபல் டிக்ளரேஷன். ஸோ குளோபல் டிக்ளரேஷன் வந்து சிம்பிளாக ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இதனால நான் இங்கே ஆட் பண்ணிக்கல. ஸோ பின்னாடி இந்த குளோபல் டிக்ளரேஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாய்ட் மெயின். வாய்ட் மெயின் வந்து என்னென்னா என்னோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வாய்டுன்றது ரிட்டன் டைப்புன்னு சொல்லுவோம். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் வந்து என்னென்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், டேட்டா டைப் எப்படி இருக்கும், அதில் ஒவ்வொரு வேரியபிளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது ஐடென்டிஃபையர்னா எப்படி இருக்கணும், கீவேர்ட்ஸ் எதெல்லாம் கீவேர்ட், எதெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்றத எல்லாத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் வரணும். ஸோ இது முடிஞ்சதும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறோம். int a, b, c அப்படின்ற ஒரு 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம்.
ஏக்கான வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ ஃபோர்த்து ஸ்டெப் டிக்ளரேஷன் பார்ட். இதில் எனக்கு தேவையான வேரியபிளை என்னென்ன வேரியபிள் வேணும் அப்படின்றத இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் டெஃபைன். இந்த டெஃபைன் பார்ட்டில் என்ன இருக்குன்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸை அசைன் பண்ணுறோம். இதுக்கடுத்து என்னோட ஃபங்க்ஷன். இந்த 2 வேரியபிளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஆக்ஷன்ஸ். ஸோ என்னோட ஆக்ஷன் தான் ஃபங்க்ஷன் c is equal to a plus b. Finally, I printed the value. So printf the value of c is %d. இந்த %d என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க வேல்யூ என்ன டேட்டா டைப்ஸில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த %d கொடுக்குறோம். கொடுத்து என்னோட ரிசல்ட் சியை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ கெட் சி வச்சு முடிச்சிடுறோம். இதுதான் வந்து சி ப்ரோக்ராமிங்கான ப்ரோக்ராம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங்கில் உள்ள ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெனு, ஃபைல் மெனு இருக்குது. ஃபைல் மெனுவில் என்னெல்லாம் இருக்குன்னா நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ், சேவ் ஆல், சேஞ்ச் டைரக்டரி, பிரிண்ட், டாஸ், செல் அண்ட் குவைட். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபைல் மெனுவில் இருக்கக்கூடிய பாட்டு. இதில் ஒன்றுக்கும் சம் ஸ்பெஷல் ஷார்ட்கட் கீயும் இருக்குது. ஸோ இதில் F3 வந்து என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். F2 வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். என்னோட ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னோட இந்த சி ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு Alt+X கொடுக்குறோம். அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் NGOSA அப்படின்னு இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே ஷார்ட்கட் கீஸ். இதை யூஸ் பண்ணியும் நம்ம ப்ரோக்ராமை ஷார்ட்டாக பண்ணலாம். இதுக்கப்புறம் எடிட் மெனு. எடிட் மெனுவில் என்ன இருக்குது? அன்டூ, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட், கிளியர், காப்பி எக்ஸாம்பிள், ஸோ கிளிப்போர்டு இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம அண்டுக்கு வந்து Alt+பிரேக் லைன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த அண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும். அடுத்து சர்ச்சிங் போகிறோம். ஃபைண்டு, ரீப்ளேஸ், சர்ச் அகைன், கோ டு லைன் நம்பர், ப்ரீவியஸ் எரர், நெக்ஸ்ட் எரர், லொக்கேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த சர்ச் மெனுவில் இருக்குது. சர்ச் அகைன்ஸ் ஒரு ப்ரோக்ராமை மறுபடியும் சர்ச் பண்ணுறதுக்கு Ctrl+L கொடுத்தோன்னா என்னோட சர்ச்சிங் வந்து நடக்குது. ஸோ FSRG இதெல்லாம் என்னென்னா ஷார்ட்கட் கீஸ். ஸோ இதெல்லாம் ஒன்றும் எப்படி ஃபைன் பண்ணுறோன்றதுக்கான ஷார்ட்கட் கீஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரன்ன்ற மெனுக்கு போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்ற பாட்டு தான் இந்த ரன். ஸோ இந்த ரன்னை கிளிக் பண்ணுறதுக்கு கேபிட்டல் R கொடுக்குறோம். அடுத்து GTSA இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய சம் ஷார்ட்கட் கீஸ். இதில் கோ டு கர்சர், ட்ரேஸ் இன்டு, ஸ்டெப் ஓவர், ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மெனுவில் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட். ஸோ ரன்னுக்கு ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தோன்னா Ctrl+F9 கொடுத்தோன்னா என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீயாக யூஸ் பண்ணுறோம். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு F7 கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் லைன் பை லைனாக என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் ஓவர் அப்படின்றது என்னோட ப்ரோக்ராம்ஸோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கு F8 கொடுக்கணும். அடுத்து கம்பைல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கம்பைல் ப்ரோக்ராம் என்னோட ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லையானதை அனலைஸ் பண்ணுற பாட்டு தான் இந்த கம்பைலர். இதோட ஷார்ட்கட் கீ வந்து Alt+F9. இன்னொன்று F9 வந்து கொடுக்குறோம். F9 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமோட எரர்ஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறது. மேக்கிங் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக் பண்ணுறதுக்கு F9 கொடுக்குறோம். அடுத்து லிங்க்கு, பில்ட் ஆல், இன்ஃபர்மேஷன்ஸ், ரிமூவ் மெசேஜ் இதெல்லாம் இந்த கம்பைலர் மெனுவில் இருக்குது. இதுக்கப்புறம் டீபக் மெனு. டீபக்கில் போனீங்கன்னா என்னோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட எரரை எப்படி டீபக் பண்ணுறோம் அப்படின்றத இதில் பார்க்கலாம். இதில் வந்து Alt+F4, Ctrl+F4, Ctrl+F8, Ctrl+F3 இதெல்லாம் இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட். பிரேக் பாயிண்ட்டுக்கு Ctrl+F9 கொடுக்குறோம். மாடிஃபை பண்ணுறதுக்கு Ctrl+F4, இன்ஸ்பெக்ட் வந்து Alt+F4 கொடுக்குறோம். ஸோ இதை வந்து ஷார்ட்கட் கீயாக சொல்லணும்னா I, அடுத்து E, W, T, P இதெல்லாம் வந்து நம்ம டீபக் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட். அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் மெனுவில் போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் மெனுவில் என்னோட லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது, எந்த ப்ராஜெக்டில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட் மெனுவில் இருக்குது. ஓப்பன் ப்ராஜெக்ட், க்ளோஸ் ப்ராஜெக்ட், ஆட் ஐட்டம், டெலிட் ஐட்டம், லோக்கல் ஆப்ஷன்ஸ், இன்க்ளூட் ஃபைல்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் மெனுக்குள்ளே நம்மளுக்கு வரும். இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா அப்ளிகேஷன், கம்பைலர், ட்ரான்ஸ்ஃபர், மேக், லிங்கர், லைப்ரரியன், டீபக்கர், டைரக்டரிஸ், என்விரான்மெண்ட், சேவ். ஸோ இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மெனு. ஸோ இந்த இதில் ஒன்றும் நம்மளோட பார்ட்டில் கம்பைலர் என்ன பண்ணும், கம்பைலர் எப்படி நடக்குது, ஒரு கோடிங் வந்து இன்னொன்றுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, மேக் எப்படி என்னோட லைனை மேக் பண்ணுறோம், லிங்கர் என்னோட ஒவ்வொரு ஹெடருக்கும் என்ன லிங்க் இருக்குது, அடுத்து லைப்ரரியன் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி இதில் பண்ணியிருக்கோம், டீபக் என்னோட ப்ரோக்ராம் டீபக் பண்ணுறது, டைரக்டரிஸில் என்னோட ஸ்டோர் பண்ணக்கூடிய டைரக்டரியை மென்ஷன் பண்ணுது. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் மெனுவில் இருக்குது. இதுக்கப்புறம் என்னோட விண்டோ மெனு என்னென்னா என்னோட விண்டோவோட சைஸு அண்ட் மூவ் இதெல்லாம் நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஜூமிங் ஆப்ஷன்ஸ் F5 கொடுத்தீங்கன்னா என்னோட விண்டோ வந்து ஜூமிங்கில் இருக்கும். அடுத்து
டைட்டில் வழியாக எனக்கு பார்க்குறது. ஸோ கெஸ்கார்டு வந்து நெக்ஸ்ட் எனக்கு வரக்கூடிய பாட்டு. F6ன்றது என்னோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு F6 என்ற ஷார்ட்கட் கீ கொடுக்கணும். இல்லாட்டி எக்ஸு கொடுத்தா வரும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு Alt+F3 கொடுத்தோன்னா என்னோட பர்டிகுலர் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே எனக்கு க்ளோஸ் ஆகும். அடுத்து மெசேஜ். என்னோட மெசேஜ் வந்து வார்னிங் மெசேஜ், எரர் மெசேஜ் இதை காமிக்கிறதுக்கு இந்த மெசேஜ் காமிக்குது. அவுட்புட் என்னோட ரிசல்ட் கொண்டு வரதுக்கு அவுட்புட் மெனு இருக்குது. வாட்ச் பண்ணுறோம். வாட்ச் வந்து என்ன நடக்கும்னா என்னோட ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து ட்ரேசிங் சொல்லி ஒரு பார்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த இதில் ஃபாலோ பண்ணுறது அந்த வாட்ச். யூசர் ஸ்க்ரீன் மேனுவலாக ஒரு யூசர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூசர் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீனாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு Alt+F5 கொடுக்குறோம். இதுதான் யூசர் ஸ்க்ரீன் சொல்கிறோம். அடுத்து ரெஜிஸ்டர், நம்மளோட ப்ரோக்ராமோட ரெஜிஸ்டர் பார்ட் இதில் இருக்குது. அடுத்து லிஸ்டால் கொடுத்தோன்னா என்னோட என்னென்ன கர்சர் பாயிண்ட், என்னோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்ற கம்ப்ளீட்டாக லிஸ்ட் பண்ணி காமிக்கிறது தான் அந்த லிஸ்டால். இதுக்கடுத்து ஹெல்ப் மெனு இருக்குது. ஸோ ஹெல்ப் மெனுவில் என்னோட இண்டெக்ஸ் என்ன, கண்டென்ட்டு, டாபிக் சர்ச், ப்ரீவியஸ் டாபிக், ஹெல்ப். ஸோ இதெல்லாம் ஹெல்ப் மெனுவில் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா என்னோட இண்டெக்ஸில் என்னோட ப்ரோக்ராம் எப்படி போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறது இந்த ஹெல்ப் மெனுவில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மெனு வந்து ஸ்டார்ட்அப் பாரில் இருக்கக்கூடிய மெனுஸ். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா F1 கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்பிங் வரும். Alt+F8 வந்து நெக்ஸ்ட் மெசேஜ், Alt+F7 வந்து ப்ரீவியஸ் மெசேஜ், Alt+F9 கொடுத்தோன்னா கம்பைலர் ஆகும். F9 கொடுத்தீங்கன்னா மேக் த ப்ரோக்ராம்ஸ், F10 வந்து மெனுஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ் பாரில் வரக்கூடிய மெனு ஐட்டம்ஸ். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் நம்மளோட ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமோட ஃபைல் நேம் .cp அப்படின்னு கொடுத்தோன்னா சி ப்ரோக்ராமிங் ஸ்டோர் ஆகும். இது டிஃபால்ட்டாக டர்போ C++ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுனால ஒரு ப்ரோக்ராம் வந்து டிஃபால்ட்டாக சேவ் ஆகிறது CPPயில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் வேணும்னா ஃபைல் நேம் .cp அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இந்த லெஃப்ட் கார்னர் இந்த க்ரீன் கலர் +5 சொல்லி காமிக்குது. இந்த 5 வந்து என்னென்னா என்னோட எத்தனை ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த 5 வந்து இருக்கும். இங்கே இந்த நேமில் வந்து என்னோட ஃபைல் நேம் .cp அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா காமிக்கும். டிஃபால்ட்டாக இது வந்து ஃபைல் நேம் .cpp அப்படின்ற பார்ட்டில் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். இப்போ என்னோட கர்சர் எந்த இடத்துல எத்தனாவது இல்லை காலத்தில் மென்ஷன் ஆகுது அப்படின்றத இதில் காமிக்குது. செகண்ட் ரோ 9th காலம் அப்படின்ற பார்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ஸ்க்ரோலிங் பார். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறதுக்கு இதை நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம சி ப்ரோக்ராமிங்கோட அப்ளிகேஷன்ஸ். இதுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராமிங் டைப் பண்ணி என்னோட கண்டென்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டுட்டு வரோம். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி வரக்கூடிய சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.